அட ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்டு கட் பண்ணுப்பா. அங்கேயே தான்ப்பா இருக்கா வெளியே. என்னடா யாருகிட்ட பேசுங்கிற? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன இப்போ உனக்கு? பொண்ணு கேக்குது பொண்ணு, கட்டணத்துக்கே ஒன்னையும் காணும். இது மாதிரி தேவையில்லாம பேசிருக்காதம்மா. இப்ப என்ன உனக்கு? யாருகிட்ட போன் பண்றேன்னு தானே கேக்குற, சொல்ல மாட்டேடி. ஆன்லைன்ல ஒரு சட்டை ஆர்டர் பண்ணேன், அதுதான் சொல்லியிருந்தேன். போதுமா உனக்கு? 2 புடவை 2 ஜாக்கெட் எடுத்து கொடுங்கன்னு தோணுதடா உனக்கு? 4 இடம் போறவன் நானு, எனக்கு தான் வேணும் துணி. நீ இங்கதானே இருக்க, இருக்கிறத கட்டேன். பித்தமானம் பித்தம் பிள்ளை மானம் கல்லு சும்மாவா சொன்னாங்க? சும்மா சொல்ல சொஞ்சின்னு சொன்னாங்க. ஒரு நேரம் வாய மூட. ஏன்பா ஒரு பெத்த தாய் இப்படி பேசுறது நியாயமாப்பா உனக்கு? நான் என்ன பேசுறேன், நீ என்ன அப்படி பாத்துட்ட? ஸ்ட்ரைட்டா வந்து கேள்வி கேக்குற. அந்த அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் வர்றேன். கேளுப்பா, நல்லா கேளு, நாக்க பிடிங்கிற மாதிரியே கேளு. வரவும் போறவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ற, கம்முன்னு இருந்துரு. தம்பி கையை நீட்டி பேசுறியா? இதெல்லாம் என்னப்பா? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்க அம்மா என் தங்கச்சி வீட்டுல இருக்காங்க. ஏன் நீ பாத்துக்க முடியுதுதானே? ஏன் தங்கச்சி வீட்டுல இருக்க? பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறதுக்கே சரியா இருக்கு, இதுல எங்க அம்மா எங்க நான் பாக்குறது? உபதேசம் சொன்னா மட்டும் போதாது, நீங்க அது மாதிரி நடந்துக்கணும். அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க, போயா. நல்லதுக்கே காலம் இல்ல, என்னென்ன பேசுது பாரு இந்த வயசுல. எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவனையும் தேத்திட்டியா? அவங்க அம்மாவே ஒழுங்கா பாத்துக்கல, அவன் பேச வந்துட்டான். உனக்கு நான் என்ன குறை வச்ச? என் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா என்னை இப்படியா கண்காலக்க வச்சிருப்பாரு. கலங்கிட்ட. அண்ணா இங்க முத்து வீடு எதுனா? நான் தான்ப்பா முத்த, நீ தானே அந்த டெலிவரி பாய். நான் அட்ரஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டியா? நானும் ஒழுங்கா அட்ரஸ் கொடுக்கணும் தான்ப்பா பாக்குறேன். ரோட்டுக்கு பேரும் இல்ல, வீட்டுக்கு நம்பரும் இல்ல. சரி நமக்கு அந்த கதைலாம் இருக்கு, நீ டெலிவரி கொடு. இந்தாண்ணா பேமெண்ட்லாம் பண்ணியாச்சாண்ணா? எல்லாம் ஆன்லைன்ல பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டான பொருளா இருக்கும்ல. அண்ணா டெலிவரி பண்றது மட்டும் தான் என் வேலை, பொருள் கரெக்டாக நீங்க பிரிச்சு பாத்துங்க. தம்பி 2 ஜாக்கெட் எடுத்துன்னு வரியா? எனக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வர முடியாது, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நான் எடுத்துன்னு வரேன். என்னமா இப்படி பேசுற? என்ன ஏமா அசிங்கப்படுத்துற? நீ எடுத்து கொடுக்க மாட்ட, அந்த தம்பியாவது கேக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்து தானே. ஏண்டா என் வயிற்று கொட்டிக்கிட்டுனே வருவீங்களா? போடா போய் வேலையை பாரு, போடா. சொன்ன மாதிரி எனக்கு நேத்துக்கு உங்க கதை, நான் கிளம்புறேன். கிளம்பு போ. என்னடா அது பார்சல்ல? ஸ்வீட்டு. குர்ரா 2 வாய் கசப்பா இருக்குது. ஏமா இப்பதானம்மா சொன்னேன் அது துணின்னு, ஏமா கருப்பேத்துற? பிரிச்சு காமி பார்க்கலாம். காமி பார்க்கலாம், காட்டுறான். இதுதான். ஐயா இது என்ன பொம்பளை துணி மாதிரி இருக்குது? பொம்பளை துணியா? அம்மா இதுக்கு சிலி சட்டமா எப்படி இருக்குன்னு பாரு. நான் பார்க்கவே மாட்டேன், பழைய துணி வலுது. ஒரு பாத்தியா? இதுக்கு நல்லா தானே இருக்கு, இது பழைய துணி. இந்த முத்தனா புது சட்டியா? ஆமாப்பா, எப்படி இருக்குன்னு பாரு. ஏதுண்ணா அது வச வசன்னு இருக்குதா? எவ்வளவு குத்தா? 800 ரூபாப்பா. அவ்வளோ ஒர்த்து இல்லையா? ஒரு 250 ரூபா வாங்கலாம். சொல்லு, நல்லா சொல்லு. பொம்பளை துணி மாதிரி தானே இருக்குது? அப்படிதான் இருக்குது. பார்த்து வாங்க மாட்டியானா? இனிமேட்டு நான் பார்த்து வாங்கிக்கிறேன், நீ போப்பா. அநியாயத்துக்கு 800 ரூபா குத்து வாங்கி வந்து ஏமாந்துட்டியானா? டேய் பசாம குர்ரா, ஊடு தொடக்க வச்சுக்கிறேன். எனக்கு வெறி வருது, கம்முனு. என்னப்பா முத்தையா, அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுங்கிற? நான் வெறுப்பேத்துதுன்னா ஏக்கா கம்முனு இருக்கா, அவனையா வெறுப்பேத்துறா? ஐயோ ஆட்டோ ஓடிக்க துணி வேணும்பா, இதை எடுத்துக்கிட்டா என்ன பாக்குறா? வேஸ்ட் துணி தானா? புது சட்டைனா ஆன்லைன்ல 800 ரூபாய் கொடுத்து வாங்கினா? அடா பாவி, ஆன்லைன்ல வாங்கினா இதுக்கு முன்னால 25 பேர் போட்ட சட்டையா இருக்க மாட்டா? போட்ட சட்டையா இருக்குமா? புது சட்டை பார்த்தா தெரியலனா? பார்த்தா தெரியாதுப்பா, அவனுக்கு வாஷ் பண்ணி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருவானுங்க. சொல்லு, உரைக்கிற மாதிரியா சொல்லு. அந்த உலக்கைக்கு வரமா உலகங்களுக்கு கட்ட கோவம் வரும். அட குடுப்பா ஆட்டோ தொடக்கிறதுக்கா. புது துணி சொல்லுங்க. பழைய துணியை வாங்கி ஏமாந்துட்டு புது துணிங்க போ. என்ன பண்றது போ. நான் வரவும் போறவங்களாம் வயிற்றுல கொட்டிக்கிறோம். நான் குப்பையில போட்ட சட்டையை எடுத்து வச்சுனுக்குறா. குப்பையில போட்ட சட்டா? என்னடா பேசுற நீ? வேணா நானே குத்துருப்பல, இதை போய் எடுத்துன்னு வந்துக்கிறா. ஏய் இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன்டா. குப்பையில சட்டையை போடணுன்ட்டு ஆன்லைன்ல வாங்கினேன்ற என்ன தான் பண்றது உன்னை? போ. இப்ப நான் இந்த சட்டை வாங்கினதா உங்களுக்கு பிரச்சனையாடா? இந்த அண்ணன் சட்டை எப்படி கீச்சு போட்டு போயிச்சா? நம்ம குப்பையில போட்ட சட்டையில போய் இது என்னப்பா அந்த சட்டை வேணுமா? நோ இங்க வானா, இது என் சட்டை இல்ல. இது உன் சட்டை இல்லையா? இது என் சட்டை இல்ல, என் சட்டை கலர் கொஞ்சம் டல்லா இருக்கும், இது நல்லா இருக்குது பளிச்சின.
அடா பாவிங்களா, ஆளாளுக்கு வந்து ஏதோ சொல்லி சட்டையை கிழிக்க வச்சுட்டீங்களாடா. எனக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தா இது மாதிரி நடந்திருக்குமா? இன்னும் நான் பாத்துக்கிறேன்.